வீடியோவில் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் ட்ரம்மோ பேடு எதுவுமே வாசிச்சதில்லை. ரைட் லெஃப்ட் ரைட் பால்வலிக்கும் இசுராஜாவிற்கு வாய்ஸ் உட்பொருட்டில் எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக கற்றுக்கிட்டு மியூசிக் வாசிக்கலாம். இந்த புது வீடியோவில் உங்கள் பார்க்குற சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. என்னோடய கிராண்ட் ஃபாதர் ஐப்பா வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணிவிட்டு அவங்க இது வரைக்கும் ட்ரம்மோ பேடு எதுவுமே வாசிச்சதில்லை. சின்ன சேலஞ்ச் தான் எனக்கு. அவங்கள எப்படியாவது ஒரு பீட் வாசிக்க வைக்கணுன்ற ஆசை. கூப்பிட்டோன்னே அவங்களும் உடனே வந்துட்டாங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு பண்ணுறேன்னு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ட்ரம்மில் ட்ரை பண்ணோம். ட்ரம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால பேடில் பண்ணலான்னு யோசித்தோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டில் மேலே வாசிக்கும் போது உங்களுக்கு கேட்கும் சவுண்டு. சில டைம் உங்களுக்கு ரொம்ப லவுடாக வாசிக்கிற மாதிரி இருக்குமா? ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக ட்ரம் வாசிக்கும் போது ரொம்ப லவுடாக தான் இருக்கும். அவங்க தூங்கும் போதெல்லாம் வாசிப்பேன். பட் அவங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் இல்லைன்றாங்க. ஓகே, இன்றைக்கி ஒரு பீட் நம்ம லேர்ன் பண்ணுவோம், சரிங்களா? உங்களை பற்றி சும்மா ஒரு 2 words. நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன படித்தீங்க? நான் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் படித்தேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் மில்லில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணேன். இந்த வீடியோட மெயினான மோட்டிவேஷன் என்னென்னா, நீங்கள் என்ன ஏஜாக இருந்தாலும் நீங்கள் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பீட் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க எப்படி பிக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வாசித்து காமிச்சிடுறேன். சரி, ஃபஸ்ட்டு ஒரு இந்த கை அடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் ஒருக்கு அடிக்க போகிறோம். அப்புறம் இந்த கை லெஃப்ட் ஹேண்ட் ஒருக்கு அடிக்க போகிறோம். சரியா? ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ரைட் left right left right left right left. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ஸ்லோவாக? ஓகே, பாப்பா எப்படி வாசிக்கிறாங்க. உண்மையிலே நல்லா வாசிக்கிறீங்க. ஸோ கவுண்ட் நல்லா சாலிடாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 1 2 1 2 ஈவனாக போகுது. சரிங்களா? இன்னொன்று ட்ரை பண்ணலாமா? ஈஸியாக இருக்குல்ல. இப்போ ரைட் லெஃப்ட் வாசிச்சிங்களா? இப்போ அதேமாரி ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் 2 தடவை பண்ண போகிறோம். சரிங்களா? அவருக்கு வாசிக்கிறேன். ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களும் பேட் இருந்தால் நீங்களும் சேர்ந்து பண்ணலாம். கொஞ்சம் அந்த கவுண்ட் மட்டும் ஈவனாக. நான் கவுண்ட் சொல்கிறேன், நீங்கள் வாசிக்கிறீங்களா? அதாவது நான் இப்படி கவுண்ட் சொல்லுவேன். 1 2 3 4 1 2 3 4. இந்த கவுண்ட் கேட்டே நீங்கள் வாசிக்க வேண்டியதான். நான் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெடியா? 1 2 இல்லை 1 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 2 3 4. இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 77 இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு. இன்னும் ஒரே ஒரு பீட் லேர்ன் பண்ணிடுவோமா? ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? முதுகு வலிக்குதா? இன்னும் 1 வாசிடலாமா? சரி, லாஸ்ட் 1. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? பேஸ் ட்ரம் இருக்க ஸ்னார் ட்ரம் 2 தடவை. ஓகே, அதாவது 1 2 3 இப்படி பண்ண போகிறோம். சரிங்களா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே, இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க போல். நான் ஸ்டிக்கர் கொடுக்க முன்னாடி அவங்களே வாங்கிக்கிறாங்க. 1 2. ஸோ
சூப்பராக. நான் திருப்பி நான் கவுண்ட் சொல்கிறேன், நீங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? 1 2 3 நான் கவுண்ட் சொல்லுவேன், கவுண்ட் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு அப்படியே கவுண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஃப்ரீயாக படிங்க ஸ்டிக்கு. 1 2 3 1 2 3 2 3 1 2 3 1 2 3. சூப்பர். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பண்ணது. இப்போ ஒரு பாட்டோட இதை ட்ரை பண்ணுவோமா? நீங்கள் வாசிட்டீங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டீங்க. இப்போ ஒரு பாட்டோட நீங்கள் வாசிக்க வேண்டியதான். உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்ல, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு தெரியும்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? நான் ஒரு பாடிட்டு மட்டும் வாசிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே தான். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும். ஓகே, ட்ரை பண்ணுறீங்களா? ஸ்லோவாக 1 2 1 2 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடுறேன். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவிற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், என் கண்மலையானவரே என்னை ரெண்டாவது பாட்டு வந்துட்டாங்க. தெய்வம் நீரே என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஓகே, சூப்பர், நல்லா வாசித்தீங்க. 1 2 1 2 அந்த 1 2 3 மட்டும் ஒரு பாட்டோட ட்ரை பண்ணிடுவோமா? கடைசியாக இது வாசித்தீங்கன்னா இருக்கா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சரி, இப்போ இது ஒரு பாட்டோட இந்த பாட்டு தெரியும்ல, ஸ்தோத்திரம் இயேசுநாதா தெரியும்ல. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் பாடுறேன். இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ரிதம் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நேச்சுரலாகவே நம்ம ஒரு பாட்டு கேட்கும்போது நம்மள அறியாமே தாளம் வாசிப்போம். அது கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் லேர்ன் பண்ணோன்னா எந்த ஏஜ்னாலும் நம்ம அழகாக நம்ம லேர்ன் பண்ணலாம். சரி, இப்போ ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி வாசித்தது? சந்தோஷமாக இருக்கா? பழக நல்லா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. இந்த இது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் யோசித்தீங்களா இப்போ பாட்டுக்கெலாம் வாசிப்பீங்கன்னு? இதுக்கு யோசித்தது இல்லையா? சரி, ஓகே. சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அங்கே பார்த்து சொல்லுங்கள், கேமரா பார்த்து சொல்லுங்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். பாட்டு கவலையெல்லாம் மறந்து பாட்டு பண்ண சந்தோஷமாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நான் தான் சொல்கிறேன், ஏஜ் ஒரு இது இல்லை, யாருனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்ச நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, அந்த பேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு புது டாப்பிக்கோட பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். இப்போ பாய் சொல்லிடுறீங்க. ஒரு ஆசை இருந்ததுன்னா எல்லாமே கற்றுக்கலாம். வயசு பொருட்டே இல்லை. சொல்லுங்கள் திருப்பி சொல்லுங்கள். நமக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா வயசு ஒரு பொருட்டு இல்லை, எல்லாத்தையும் நல்லா ஈஸியாக கற்றுக்கிட்டு மியூசிக் வாசிக்கலாம். கண்டிப்பாக. சரி, ஓகே. சரி, அவங்களுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லிடுறீங்களா? பாய். பாய்.